भगवते वासुदेवाय। ओम नमो 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 भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। भगवद्गीता 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். திருச்சி தத்புத்தயஸ்ததாத்மானஸ் தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः गच्छन्ति पुनरावृत्तिम् ज्ञाननिर्धूतकल्मषाः। தத்புத்தயः பரத்தில் புத்தியை நிலைநிறுத்தியவன். தத ஆத்மனः பரத்தில் மனதை நிலைநிறுத்தியவன். தத் நிஷ்டः பரத்தில் மட்டுமே நம்பிக்கை உடையவன். தத் பராயணः அவரிடம் பூர்ணமாக சரணடைந்தவன். கச்சந்தி செல்கின்றான். புனக ஆவృత్యం முக்திக்கு. ஞானஸ்கால் நிர்தூத தூய்மை அடைந்து. கல்மஷக கலங்கங்கள். எப்போது ஒருவனது புத்தி மனம் நம்பிக்கை புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அப்போது பூர்ண ஞானத்தினால் அவன் தனது கலங்கங்கள் இருந்து முற்றிலும் தூய்மை அடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகின்றான். பொருளுரை. திவ்யமான பரத்துவம் பகவான் கிருஷ்ணரே. மொத்த பகவத்கீதையும் கிருஷ்ணரே. பரம கிருஷ்ண பகவான் என்னும் அறிவை மையமாக கொண்டதாகும். எல்லா வேத இலக்கியங்களிலும் விளக்கமும் இதுவே. பரத்தை அறிந்தவர்களால் பரம உண்மையான பரதத்வா என்பது பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று பரமனை அறிபவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பூர்ணத்தின் இறுதி சொல் பகவான் எனப்படும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளே. அவரை மிஞ்சியவர் யாரும் இல்லை. பகவானே கூறுகிறார், மத்தக பரதரம் நான்யாத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா. அருவ பிரமனை தாங்குவதும் கிருஷ்ணரே. இப்பிரம்மனோ கி பிரதிஷ்டாகம். எனவே எல்லா வழிகளிலும் கிருஷ்ணரே பரத்துவம். எவனொருவரது மனம் புத்தி நம்பிக்கை புகலிடம் ஆகியவை எப்போதும் கிருஷ்ணரிடம் உள்ளதோ, வேறு விதமாக கூறினால் எவனொருவன் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளானோ அவன் சந்தேகமின்றி எல்லாவித கலங்கங்களும் நீக்கப்பட்டு பரத்துவத்தை பற்றிய அனைத்திலும் பூர்ண ஞானத்துடன் உள்ளான்.
கிருஷ்ணரிடம் இருமை, ஒரே சமயத்தில் அடையாளமும் தனித்தன்மையும் உள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டுள்ள கிருஷ்ண பக்தன் அத்தகைய திவ்யமான ஞானத்தினால் சக்தி அளிக்கப்பட்டு விடுதலை பாதையில் தளர்வின்றி முன்னேற முடியும். अज्ञानातिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते. सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी विश्वभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णपक्षाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்துல பிரதானமா ஒரு விஷயம் பேசப்படுறது என்னன்னா, ஒரு ஆத்மா செயல் பகவான் சொன்னபடி செய்யணும், அதே சமயத்துல அது பலன் மேல சுத்தமா பற்று இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் இது கேட்கறதுக்கு எப்படி இதெல்லாம் முடியுமா, இது ஏன் இப்படி பண்ணணும் கேள்வியெல்லாம் பண்ணணும். ஆனா இது புரிஞ்சது ரொம்ப கஷ்டம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போய் ஒரு வண்டி வாங்கினா போதும், மேபி உங்க காசுல போட்டு தான் நீங்க பணம், உங்க பணத்தை வச்சு தான் வண்டி வாங்கினாலும் நீங்க கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியா. ரிஜிஸ்டர் பண்ணலன்னு அவங்க சும்மா விட மாட்டாங்க, நம்ம ரூல் இருக்கு. அதே மாதிரி என் காசுல என் இடத்துல வீடு கட்டணும்னா கூட பர்மிஷன் வாங்க, முனிசிபாலிட்டி பர்மிஷன் வாங்க. அதே மாதிரி ரோட்ல போகும்போது கூட அது பல விதமான ரூல்ஸ் இருக்கு. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் கவர்மெண்ட் சொல்றது நம்ம கேட்டுட்டு இருப்போம், இந்த சட்டங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். என் இஷ்டத்துக்கு நான் பண்ண முடியாது, பண்ணாலும் விட மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸும்பாங்க, இன்கம் டேக்ஸும்பாங்க, பாருங்க எல்லாரும் கட்டிட்டு தான் இருப்பான். என்னங்க என் வீடு நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் உனக்கு பணம் கொடுக்கணும் யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, கேட்க முடியாது, கட்டி தான் ஆகணும். ஸோ அது மாதிரி பல ரூல்ஸ் இருக்கிற மாதிரி பாகவத்தில் சொல்லப்படுறது பகவத்கீதையில் இருக்கு. என் இஷ்டத்துக்கு நாள நடந்துக்க முடியும் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு என்னோட புலன்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபைலாம் பண்ணிக்க பார்க்கக்கூடாது. அது சாஸ்திரத்தில் இருக்கு. ஸ்ரீ பிரபுபாத் சொல்ற அது மோசமான வாழ்க்கைங்கிறார். ஒரு லட்சம் சொல்ற ரொம்ப மோசமான வாழ்க்கைங்கிறார். இஷ்டத்துக்கெல்லாம் புலன்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.
அது என்ன என் புலன்கள் நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி வருது. ஆனால் கிருஷ்ணர் சொல்றார் புலன்களே உன்னோட கிடையாது. நம்ம புலன்களே நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் பகவத்கீதையில 15வது அத்தியாயம் படிச்சீங்கன்னா வரும். அந்த புலன்கள் கூட கிருஷ்ணர் தான் கொடுக்கும். அதுக்கு அதிபதி கிருஷ்ணா. ரிஷிகேன சேவனம், ரிஷிகேன சேவனம் வரும். இந்த புலன்களை உபயோகிச்சு புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷா கிருஷ்ணா அவருக்கு சேவை செய்யலாம். அவருது அது. ஸோ அதான் புலன்கள் அவருதுனால அவரு சொல்றது தான் நான் செய்யணும். பொதுவாக இந்த உலகத்தில் என்னன்னா ஆக்சுவலி எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை சொத்தும் கவர்மெண்ட்டு தான் சொந்தம். இது கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்கு. என்னங்க இது என் வீடு எங்கள் தாத்தா கொடுத்தாருன்னு கிளைம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வேணும்னா கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்கு. அது மாதிரி மேபி நான் சொல்லுவேன் என் உடம்பு என் புலன்கள், பட் நோ, நம்மளுக்கு தான் கிடையாது. ஸோ கிருஷ்ணா சொல்கிற யூஸ் பண்ணிக்கோ, நம்ம கொடுத்துருக்காரு, யூஸ் பண்ணிக்க சொல்கிறார். ஆனால் அதோட பலன்கள் மேலே அதிகாரம் கிடையாது. அது மேலே ரொம்ப வைக்காத. ஆனால் இது புரிஞ்சுக்கனாலும் கிருஷ்ணரோட நாமா சொல்லும்போது தான் புரியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இது ஒழுங்கா புரியணும் அப்படின்னாலே இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். புத்தி, மனம், நம்பிக்கை, ரெஃப்யூஜி. தமிழ் என்ன? புகலிடம். கிருஷ்ணர் சொல்றார் இந்த 4மே கிருஷ்ணாக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அவரே கிருஷ்ணரே சொல்றார். ஏன் அப்படின்னா இது உண்மை. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வியாதி என்னன்னா கிருஷ்ணா தவிர இன்னொரு பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நம்ம நம்புறோம். இது உண்மை. கிருஷ்ணா தவிர இன்னொரு பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். அந்த இன்னொரு பொருளுங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். மேபி பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சொத்து, ஏதோ சொத்து வாங்கி போடு, அது நமக்கு நல்லது, அது என்ன காப்பாற்று. இந்த அப்படின்னு என்னன்னா கிருஷ்ணா இல்லாமல் இன்னொரு பொருள் என்னை காப்பாற்று நான் நம்புறேன். அது கிருஷ்ணர் சொல்றார் கல்மஷாங்கிறார். கிருஷ்ணர் சொல்ற காப்பாற்றாதுங்கிறது. கிருஷ்ணரே சொல்ற பகவத்கீதை நான் தான் காப்பாற்றுவேன். ஆனால் அவனுக்கு அந்த நம்பிக்கை ஒன்றும் வரல. என்னதான் பகவத்கீதை படித்தாலும் ஆமாம் கிருஷ்ணா பகவான் அப்படின்னு நினச்சிட்டு பிரசாந்த் சாப்பிட்டு வெளியே போகணுன்னு வேற மாதிரி திங்கும். புத்தி வேற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே போய் அவருக்கு போனால் அது வேற மாதிரி போயிடும். எல்லாமே கலங்கங்கள் இருக்கும். மனசுக்குள்ள கலங்கமெல்லாம் இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? மனசுக்குள்ள கலங்கங்கள் இருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். மனசுல கலங்கங்கள் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கவே முடியாது. யாராவது சொன்னாலும் உட்காந்து அப்படியே அமைதியாக வழுகுவாங்க, ஏன்னா கோபப்படுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது நடக்கிறதுனாலே மனசுல கலங்கங்கள் இருக்கு, புத்தியில் இருக்கு, நம்பிக்கையில பிரச்சனை இருக்கு. ஏன்னா அப்புறம் அது என்ன ரெஃப்யூஜிக்கு என்ன சொன்னீங்க? அதாவது கிருஷ்ணாட்டு இல்லாமல் வேற யார்ட்டாவது போய் ஏன்னா அடைகளும் போயிடும். இந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. கிருஷ்ணர் சொல்ற இது எல்லாமே என் மேலதான் வைக்கணும். ஆனா இது உண்மை. இந்த உலகத்துல அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா முன்னாடி சொன்னபடி கிருஷ்ணா இல்லாமல் இன்னொரு பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் திடமான நம்பிக்கையெல்லாம் இருக்கும், பயங்கரமான நம்பிக்கை இருக்கும். அதனால தான் நம்ம முழுக்க பகவான் சண்டை கேட்கறது இல்லை. அது கல்மஷங்கிற கிருஷ்ணா. ஸோ அந்த கல்மஷம் போகணும்னா அந்த ஸ்லோகத்திலே வருது அறிவு மூலமா தான் நடக்கும் இல்லையா? இந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? எப்போது ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அப்போது பூர்ண ஞானத்தினால்
அவன் தனது களங்கங்கள் இருந்து முற்றிலும் தூய்மை அடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகின்றான். ஸோ பூர்ண ஞானம் படிச்சீங்க இல்லையா? அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் நம்ம மனசு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அங்கே பண்ணுவோம், புத்தி எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அங்கே பண்ணுவோம், நம்பிக்கை எது மேலே வைக்கணும் அது வைப்போம். இல்லைன்னா தப்பான இடத்துக்கு போகும். இது உண்மை, இதெல்லாம் உண்மை. ஸோ ஆனால் என்ன பிரச்சனை அப்படிங்கும் பொழுது பகவத்கீதை படிப்போம், படித்தால் உண்மை என்னன்னா முழுசாவும் புரியாது. ஜஸ்ட் படிச்சுனாலும் புரிஞ்சிடாது, ஆனால் படிச்சு தான் ஆகும். அப்போ அது புரியணும் அப்படின்னா அந்த புத்தியும் கிருஷ்ணர் தான் கொடுக்கணும், இந்த புரிஞ்சுக்கிற சக்தியும் கிருஷ்ணா தான் கொடுக்கணும். ஸோ இந்த கலியுகத்தில் அந்த புரிஞ்சுக்கிற சக்தி பகவான் நாம சொல்ல 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 நடக்கும். இது பிரபுபா நிறைய இடத்துல எழுதியிருக்காரு, சொற்பொழிவும் சொல்லியிருக்காரு. ஏன் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மற்ற வழியில் போய் நான் புரிஞ்சுக்க முடியாது பகவத்கீதா. நாமளே உட்காந்து கற்பனை பண்ணியாலும் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார் அது பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார் இந்த அறிவு வேணும். ஸோ இந்த பொருள்களை கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் பகவத்கீதாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் சொல்கிறார் அவர்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும்னு கிருஷ்ணரே சொல்லிகிட்டே இருக்கார். அப்படின்னா நான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் கிருஷ்ணா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். இவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னா போச்சு, அதெல்லாம். ஸோ மொத்தம் பகவத்கீதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கடைசியில் மாமேகம் சரணம் ரஜா, நான் சொன்னபடி செய் அப்படிங்கிறார். பகவான் சொன்னபடி கேட்காம நான் எந்த வேலை செஞ்சாலும் இது உண்மை, கடைசியில் அது ஃபெயில்யூர். ஃபெயில்யூர்னா தோல்வியில் போய் நிற்கும், தோல்வியில் போய் நிற்கும், 100 நிற்கும். ஆனால் அந்த தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சில பேருக்கு 100 வயசான கூட தெரியாது. இது உண்மை, தெரியாது. சம்டைம்ஸ் சாகருக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி தெரியும், ஆனால் டூ லேட் அது தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கும்போது இதெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க, 100% தோல்வி அடைஞ்சிருவாங்க. இது நான் சொல்கிறேன். பகவத்கீதையில் 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் தோல்வி அடைஞ்சிருவாங்க. கிருஷ்ணரே சொல்கிறார் யஹ சாஸ்திரம் விதி உத்சுச்ய வர்த்ததே காமகாரதா. அந்த ஸ்லோகத்தில் வருது. மனம் போக்கில் போகும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் தோல்வி அடைஞ்சே தீருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. மேபி இந்த உலகத்தில் அவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஸோ அந்த ரொம்ப பொருள் ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார் மத்தக பரதம் நானிய, எனக்கு மேலே ஒன்று கிடையாது, ஒரு சத்தியம் கிடையாதுங்கிறார். அப்படின்னு என்னன்னா கிருஷ்ணா பூர்ண உண்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா நம்ம எந்த காரியம் பண்ணாலும் பகவான் கிருஷ்ணன் உள்ள கொண்டு வரலைன்னா அந்த காரியம் கடைசியில தோல்வியில் தான் போய் முடியும். அது எந்த காரியமாக இருக்கட்டும், நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. அன்னதானம் பண்றாங்க, அது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம கொடுத்தாங்கன்னா அது தோல்வி வரும். ஊருக்கால் அதெல்லாம் தெரியாது, அது அன்னதானம் பண்றாங்க, பட் அது பிரசாதம் இல்லை, கிருஷ்ணருக்கு படைக்கலைன்னா தோல்வியில் போய் முடியும். எந்த காரியம், வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் பகவான் கிருஷ்ணர் வச்சு வழிபடலைன்னா மறுபடியும் தோல்வியில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற தேவல் கோயிலுக்கு போங்க. தேவல் கோவில் பிரசித்தி பெற்றது, அம்மன் கோவிலோ முறைப்படி சில கட்டுவாங்க. முறைப்படி அம்மன் கோவில் கட்டுறது, பிள்ளையார் கோவில் கட்டுறதெல்லாம் இருக்குது. அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் விஷ்ணு இருப்பார். நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், கண்டிப்பாக விஷ்ணு வச்சுருக்கும். இல்லைன்னா அந்த கோவில் ஒழுங்காக ஃபங்க்ஷன்.
ஏன்னா விஷ்ணு இருந்தே ஆகணும். அந்த தேவர்கள் கட்டினா கூட அங்கே விஷ்ணு இருக்கும். விஷ்ணு இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. நீங்கள் போய் பாருங்க, கண்டிப்பாக விஷ்ணு இருப்பார். அப்படின்னா கிருஷ்ணா இல்லைன்னா அங்கே உண்மை இருக்காது. உண்மை இருக்காது, பொய் தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னா இந்த அறிவு. ஸோ இது என்ன முக்கியம்னா, கிருஷ்ணா உள்ள வந்தா அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியாகும். இது பகவான் அனுகிரகம். அது என்னதான் பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிருஷ்ணா உள்ள வந்து எல்லாம் சரியாகும். அது பகவான் அனுபவத்தில். அது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்றார், மச்சித்தா சர்வதுக்காரி மத் பிரசாதா தரிஷசி. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நான் சொன்னபடி கேட்டால் சரியாயிடுங்கிற, தப்பிச்சிருவோங்கிற கிருஷ்ணா. கிருஷ்ணா தப்பிச்சிருவோங்கிற, அத்தனை பிரச்சனையும் தப்பிச்சிருவேன். ஸோ அந்த கிருஷ்ணா பூர்ணமான உண்மை அப்படின்பா. உண்மையில் அது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது பல இடத்துல சொல்லிகிட்டே இருப்பார். தத்துவம்னு சொல்லுவாங்க. தத்துவாங்கிற வார்த்தை பகவத்கீதை நிறைய இடத்துல வரும். தத்துவான்னு வரும். கிருஷ்ணர் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, தத்துவம் புரிஞ்சுக்கோ. ஆனால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம், அவ்வளோ ஈஸி கிடையாது. பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம உடம்பு பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பகவானை எங்கே புரிஞ்சுக்கிறோம்? அதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு வர்றார். சைத்தன்ய மகாபிரபு வந்து நாமத்தை கொடுத்து, நாமா சொல்லு, இதுதான் வழி, வேற வழி இல்லை. ஸோ அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா பகவத்கீதையில் ஒரு இடத்த சொல்ற, நமே விதுஹு சுரகனா சொல்ற, மஹர்ஷினாம் ச சர்வஷா அகமாதிர்ஹி தேவானாம். கிருஷ்ணர் சொல்ற, என்னை பற்றி தேவர்கள் கூட ஒன்றும் தெரியாதுங்கிறார். நமே விதுஹு சுரகனா அப்படிங்கிறார். சுரானா தேவர்கள், ரிஷிகளுக்கும் தெரியாது நான் யாருங்க. நாம சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் நமக்கு ஒரு அகங்காரம் என்ன இருக்குன்னு, நான் பகவத்கீதை படித்து புரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிறேன். அது ரொம்ப பயங்கர காமெடி அது. ஆனால் கிருஷ்ணர் சொல்றாரு, தேவர்களுக்கே நான் யாரும் தெரியாது, மகர்ஷிகளுக்கும் தெரியாதுங்கிற ஸ்லோகம். அப்படிதான் 10வது அத்தியாயத்தில். ஆனால் நம்ம சம்டைம் அவன் நினச்சிக்குவோம் புரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்குவோம். ஏன் பகவத் டெய்லி படிக்கிறேன், எனக்கு புரியுது. ஆக்சுவலி புரிஞ்சிச்சுன்னா சரணாதி பண்ணிடணும். ஏன் சரணாதி பண்ணலன்னு ஒன்றும் புரியல, அதுதான் உண்மை. ஸோ தேவர்கள் வந்து ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவங்களாம் எவ்வளோ தவம் இருந்து அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் கிருஷ்ணா அவங்களுக்கும் தெரியாது, பிரம்மாக்கே தெரியாது. நம்பர் 1 பிரம்மா. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் இந்த தத்துவாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வரும். ஜன்ம கர்ம ஜமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா அப்படின்பாரு. பக்தியமாம் அபிஜானாதி ஏவம் யோவேதி தத்வதா. தத்துவம் சொல்ல புரிஞ்சுக்கோங்கிற, உண்மை தெரிஞ்சுக்கோங்கிற. ஸோ பட் அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். காரணம், இப்போ நம்ம மனசு புத்தி எல்லாத்துலேயும் கலங்கங்கள் இருக்கு, அழுக்கு நிறைய இருக்கு. அந்த அழுக்கு நிறைய இருந்தது புரியாது. அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா தவிர வேற வழி இல்லை. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஹரே நாம ஹரே நம கேவலம் காலோ நாஸ்தேவ கதிரண்யதா. வேற வழி இல்லை, அதை சொல்லிக்கோ. ஏன்னா சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், கலியுகனால தோஷம் மேல தோஷம் இருக்கும். மேபி நம்ம இத்திஹாசங்கள் புராணங்கள் படிக்காதனால நம்ம என்னமோ எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அத்தனை தோஷம் இருக்கு, நமக்கு தெரியாது. ஏகப்பட்ட தோஷம் இருக்கு. மற்ற புராணத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது படித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் கூட ஒழுங்காக வாழியாடுறது மாதிரி தோணும். ஒரு மணி நேரமாக ஒழுங்காக வாழ்ந்துருக்குமான்னு தெரியாது. 1 மணி நேரம் தோஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால சுகதேவ கோஸ்வாமி இப்படித்தான் இருக்கும், கிருஷ்ண நாமா சொல்லிக்கோ. नेक्स्ट श्लोक का पाठना। विद्या विनय संपन्ने ब्राह्मणे कविहस्तने शून्य क्षय स्वपाके च पंडिता समदर्शिनः।
அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன், கீழ்ஜாதி என அனைவரையும் சம நோக்கில் காண்கின்றனர். பொருளுரை: உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பதில்லை. சமூக ரீதியில் பிராமணனும் கீழ்ஜாதியினும் வேறுபட்டவர்கள். உயிரின ரீதியில் நாய், பசு, யானை ஆகியவை வேறுபட்டவை. ஆனால் உடலின் இது போன்ற வேற்றுமைகள் கற்றறிந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை. ஆன்மீகவாதிகள் அத்தக பார்வை பரமனுடன் அவர்களுக்கு உள்ள உறவினால் சாத்தியமாகின்றது. ஏனெனில் பரம புருஷர் தனது விரிவாங்கமான பரமாத்மாவின் உருவில் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். பரமனை பற்றிய இந்த ஞானமே உண்மையான ஞானமாகும். பல்வேறு இனங்களை சார்ந்த அல்லது பல்வேறு ஜாதிகளை சார்ந்த உடல்களை பொறுத்தவரை கடவுள் எல்லோரிடமும் சமமான அன்புடையவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் எல்லா ஜீவன்களையும் தனது நண்பனாக நடத்துகிறார். இருப்பினும் ஜீவனின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பரமாத்மாவாகவே உள்ளார். பிராமணின் உடலிலும் கீழ்ஜாதியினது உடலிலும் ஒன்றல்ல என்ற போதிலும் கடவுள் பிராமணின் உடலிலும் கீழ்ஜாதியின் உடலிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களின் பலதரப்பட்ட பௌதிக படைப்புகளே உடல்கள். ஆனால் உடலினுள் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஆன்மீக குணத்தை உடையவர்கள். குணத்தில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமை அளவில் அவர்களை சமமாக்குவதில்லை. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான். பரமாத்மாவோ அனைவரது உடலிலும் வீற்றுள்ளார். கிருஷ்ண பக்தன் இதனை முழுமையாக அறிந்துள்ளான். எனவே அவனே உண்மையான பண்டிதனும் சமநோக்கு உடையவனும் ஆவான். பரமாத்மா, ஆத்மா இருவருமே உணர்வுடையவர்கள், நித்தியமானவர்கள், ஆனந்தமயமானவர்கள். இதுவே இவர்களிடையே உள்ள ஒற்றுமை. ஆனால் வேறுபாடு என்னவெனில் தனிப்பட்ட ஆத்மா தனது உடலை மட்டுமே உணரக்கூடியவன். பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணரக்கூடியவர். வேற்றுமை பார்க்காமல் பரமாத்மா எல்லா உடல்களிலும் வீற்றுள்ளார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாத் இந்த ஸ்லோகம் பல சொற்பொழிவுகளை சொல்லிட்டு இருப்பார். இந்த ஸ்லோகத்துல நல்ல ஒரு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். வித்யா வினய சம்பன்னே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. வித்யா அறிவு, யாருக்கு அறிவு இருக்கோ அவங்களுக்கு தான் வினயம் இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு. வினயம்னா தமிழ் ஹம்புலா இருக்கு, அடக்கமா இருக்கு. ஒருத்தர் ஹம்புலா இல்லை, அடக்கமா இல்லைனாலும் அவங்க அறிவில்லை முடிஞ்சது. இல்லை பேர் பக்கத்தில் 15 டிகிரி இருக்கு, நான் அறிவாளி, இவங்க நினச்சிக்கலாம், ஊர் நினச்சிக்கலாம். யம தர்மராஜோ கிருஷ்ணரோ தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படின்னா சார் வித்யா வினயாங்கிற. வித்யா இருந்தாலே வினயம் வந்துருக்குற. அப்போ வினயம் இல்லைன்னா நம்ம வித்யா இல்லை, வித்யா கிடையாது. அப்போ வித்யானா என்ன அப்படிங்கிறது ஈசோபனிஷத்தில் படிச்சிருப்பீங்க. அறிவு அப்படின்னாலே இன்னும் பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா, பரமாத்மா இல்லை பகவான், பிரகிருதி, இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சவங்க அறிவாளிக்கிறோம். இது 13வது அத்தியாயத்தில் வரும். க்ஷேத்ரா க்ஷேத்ரக்னோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மமா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ அறிவுங்கிறது டிஃபைன் பண்றாங்க. அப்படின்னா டிஃபைன்னா அறிவுன்னு என்ன கிளியரா ரொம்ப இதுதான் அறிவுன்னு சொல்றாரு கிருஷ்ணா.
சில பிரபுபாத். ஆனால் பொதுவாக நம்ம உலகத்தில் அறிவு அப்படின்னாலே இங்கே ஏதோ யூனிவர்சிட்டியில் கொடுக்குற டிகிரி, இந்த டிகிரி வாங்கிட்டாங்கன்னா அறிவாளி அப்படிதான் எடுத்துக்குவாங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அதுதான் ஃபைனல். ஏன்னா கிருஷ்ணா பூர்ண உண்மை, அவர் ஒன்று சொல்கிறாருன்னு அது கரெக்ட். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கலன்னு வைங்க, அவங்க அறிவு இருக்காது. அவங்க அறிவு இல்லை, வேறு என்னெல்லாம் படிச்சிருக்கலாம், அவங்க அறிவு இருக்காது. ஏன்னா வினயம் இருக்காது. இந்த அடக்கங்கிறது கூட நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் புரிஞ்சுக்க முடியாது. நாட் ஈஸி. சும்மா பேசும்போது இப்போ நானும் அடக்கம்னு சொல்கிறேன். அடக்கம் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். திருநாதபி சுனீச்சேனா தரோரபி சஹிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனைய சதாஹரி. மரத்தை மாதிரி டாலரேட் பண்ணிக்கணும், பொறுமையாக இருக்கும். ரொம்ப மரத்தை யாராவது வெட்டும்போது அது ஒன்றும் சொல்லாது, இல்லையா? என்ன வெட்டாத ஒன்றும் சொல்லாது, அமைதியாக இருக்கும். ஒரு புல்லு மேலே நம்ம கால் வச்சோன்னா அது அப்படியே அப்படியே நடக்கும், அப்படியே நரைச்சி அது நிற்காது, அது அப்படியே ஹம்பிளாக இருக்கும். இந்த ரெண்டு மாதிரி இருக்கணுங்கிறார். எப்படி இந்த ரெண்டு மாதிரி எப்படி இருக்கிறது? அப்போ இந்த அறிவெல்லாம் வேணும். பகவத்கீதா அறிவு இருந்தால் தான் அது பொறுத்துக்க முடியும், இல்லை முடியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில எடுத்துன்னு 2வது அத்தியாயத்தில் வரும், பொறுத்துக்கோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். திதிக்ஷாவா அப்படின்னா தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, திதிக்ஷா பொறுத்துக்கோங்கிற. நீங்கள் பகவத்கீதையில் ஒரு இடத்துல கூட கிருஷ்ணா உனக்கு கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை, ஒரு இடத்துல கூட கிடையாது. வரும், பொறுத்துக்கோ அப்படின்னா வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை இருக்கு. அர்ஜுனருக்கு அப்படிதான் பதில், தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, பொறுத்துக்கோ. ஆனால் பொறுத்துக்கோ அப்படின்னா இந்த அறிவெல்லாம் பொறுத்துக்க முடியாது, இந்த அறிவு வேணும். இது உண்மை. ஒருத்தர் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கும்பொழுது கூட சேலஞ்சஸ் அப்படின்னா சவால் நிறைய வரும், வராமலாம் இருக்காது. அது இந்த இருக்கும்போது எல்லாமே பொறுத்துக்கலாம். ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. அவங்கனால தான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா 24 மணி நேரம் சொல்ல முடியும், மற்ற நாளும் சொல்ல முடியாது. அவங்க நான் மட்டும்தான் கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே இருக்க முடியும், மற்ற முடியாது, மற்ற நாள் முடியாது. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். கீர்த்தனைய சதாஹரி, சதாஹரி சொல்லுனா இது பண்ணி ஆகணும். அப்போ ஒருத்தர் பகவத்கீதா பாரதம் படிக்கணும், ஹரிநாமா சொல்லணும், இது இருக்கு மாதிரி நடந்துக்கணும், அப்பதான் வித்யா வரும். அந்த வித்யா வந்ததை வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி. அவங்களால்தான் எல்லாத்தையும் கிருஷ்ணர் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இங்க சொல்றாங்க பிராமணா, ஒரு மாடு, ஒரு யானை, இல்லை ஒரு நாயை சாப்பிட்றவங்களோ நாயோ ஒரே மாதிரி பார்க்குறாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா எல்லாம் ஒன்றுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரோடையும் கிருஷ்ணா இருக்கார், எல்லாரும் கிருஷ்ணா கனெக்டடாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால இவங்க யாருமே போய் துன்புறுத்த மாட்டான், எல்லாரும் கிருஷ்ணருக்கு கனெக்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப ஹை கிளாஸ் பண்டிதா சமதர்ஷனாக கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹை கிளாஸான ஸ்டேஜ், சும்மா ஆர்டினரி ஸ்டேஜ்லாம் கிடையாது, ஆர்டினரி கிடையாது. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. உடல் ரீதியாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் ஆத்மாங்க பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லோரும் ஒன்று தான். ஆனால் உடல் ரீதியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது படிக்கும்போது ஒன்று படித்தா நடுவில் வருது. இந்த உடல் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இது முக்குணத்தால் படைக்கப்பட்டிருக்கு சம்திங், ஒரு சென்டென்ஸ் படிங்க. அது ஒன்று இருக்கே, முக்குணத்தினால இது செஞ்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை. இப்போ நம்ம இங்கே ஒரு 50 பேர் உட்காந்துருக்கோம்னா ஒரு உடலும் ஒரு மாதிரி அமைப்பு தான் இருக்கு.
மேபி வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாம் கண்ணு காது மூக்கு இருக்கலாம் தவிர இப்போ நான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கேன், சில பேர் கண்ணாடி போடல அப்படின்னா அவங்க கண்ணு வேலை மாதிரி பண்ணுது, என்னோட கண்ணு வேறு மாதிரி ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி நாக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ணும். எல்லாரும் நாக்கு ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாது. நான் ஒன்று புளிக்குதுமே இன்னொருத்தர் புளிக்கடியும் பார்ப்பேன், உப்பு ஜாஸ்தியுமே உப்பு கம்மியும் பார்ப்பேன். அப்போ ஒரு உடல் ஒரு மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அவங்கவுங்க கர்மா அந்த கணக்கெல்லாம் இருக்கு. பகவத்கீதா 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுகிறார். அவங்கவுங்க கர்மா பிரகாரம் ஒரு உடல் ஒரு மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்து பயங்கரமாக அழுகுவாங்க, சில பேர் அதே படத்தை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ இவன் ஒரு மாதிரி பார்க்குறான், அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், புரியுறதே வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா மனசே ஒரு மனசு ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது, புத்தி ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. வெளியில பார்க்குறது எல்லா மனுஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாரோட ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. அவங்கவுங்க கர்மா இருக்கு, கணக்கெல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. இப்போ உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த உலகத்தை சில பேர் இல்லைன்னாங்க பேசுவாங்க, ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உடல் ரீதியாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். டிஃப்ரென்ஸ் இருக்குனால மேனேஜர் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, பியூனுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. எல்லோரும் ஒன்று தான் ஒரே சம்பளம் கொடுக்க சொல்லி பார்க்கலாம், கொடுக்க மாட்டாங்க. மேனேஜர் நீ மனுஷன் நான் மனுஷன் ஒரே சம்பளம் கொடுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உடல் ரீதியாக டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குது, அது பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் அதே சமயத்தில் எல்லாரோட ஆத்மா இருக்கிறதுனால மதிக்கணும். கிருஷ்ணர் சார் மதிச்சே ஆகணும், எல்லாத்தையும் மதிக்கணும். அது பிராமணனாக இருக்கலாம், சண்டாளனாகவும் இருக்கலாம். சண்டாளன்னா நாய் சாப்பிடணும், நிலைச்சர்கள் யாவனர்கள் ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் வர்ணாசிரமத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்களா இருந்தால் கூட அஃப்கோர்ஸ் அவங்களோடலையும் பகவான் இருக்கிறனால மதிக்கணும், பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், நாரத முனிவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி மக்களை கூட மேலே தூக்கிட்டு வந்துடுவார். நாரத முனிவர் சக்தி இருக்கு, பண்ணியிருக்காரு. நீங்கள் படிச்சீங்கன்னா நிறையா இருக்கு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பார்த்தீங்கன்னா ஜகாய் மாதாய் ரொம்ப மோசமானவங்க, அவங்களெல்லாம் ஹை கிளாஸுக்கு கொண்டு வர. அப்படின்னு என்னன்னா யார் ஒருத்தர் ஹரிநாமத்தை சொல்றாங்களோ பக்தரோட சாகவாசத்தில் இருக்காங்களோ ஹை கிளாஸ் ஆகிடுவாங்க, அப்படியே சீக்கிரமாக உயர்ந்துருவாங்க. இது பஞ்சராத்திரில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு இரும்பு தங்கமாக்கலாம், இது உண்மை, போய் கிடையாது. இன்னைக்கு அதை யாருக்கும் பண்ண தெரியாது, ஆனால் வேதத்தில் அது இருக்கு. இரும்பை தங்கமாக்கலாம். ஆல்கெமிசம் சில மெர்க்யூரியோட போட்டால் அது வருவாங்க, ஆனால் இன்னைக்கு அது செய்ய தெரியாது. அது மாதிரி ஒன்றுக்குமே ஆகாத ஒருத்தன் கூட பரம வைஷ்ணவன் ஆகலாம். கிருஷ்ண நாமா சொன்னா பக்தரோட சங்கம் இருந்தால் ஆகுவாங்க. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். பண்டிதா சமதர்ஷினாக, உண்மையிலே பண்டிதன்னா சமமாக பார்ப்பாங்க. கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க, எல்லா இடத்துலையும் மைக்கில் கூட கிருஷ்ணா பார்ப்பாங்க, ஈவன் மைக். ஸோ இது ரொம்ப ஹை கிளாஸ். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற இந்த மாதிரி ஆக முடியாதான்னு கிடையாது. அதுக்கு வித்யா வேணும், அதுக்கு பகவத்கீதா படிக்கணும். நெக்ஸ்ட் 19. यह इवतैर्चितः संगो येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म तस्मात् ब्रह्मणि ते स्थितः. ஒருமையிலும் சமத்துவத்திலும் மனதை நிலைநிறுத்தியவர்கள் பிறப்பு இறப்பின் நீதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர். பிரம்மனை போன்றே தோஷமற்று இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவர்கள். பொருளுரை: மேலே கூறப்பட்டது போன்று மனதில் சமநிலையுடன் இருப்பது தன்னுணர்வின் அறிகுறியாகும். அத்தகைய நிலையை உண்மையில் அடைந்தவர்கள் ஜட நீதிகளை கடைந்தவர்களாக, குறிப்பாக பிறப்பு இறப்பை கடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். ஒருவன் தன்னை உடலுடன் அடையாளம் காணும் வரை அவன் கட்டுண்ட ஆத்மாவாக கருதப்படுகிறான். ஆனால்
தன் உணர்வின் மூலம் சமத்துவ தளத்துக்கு உயர்த்தப்பட்டவுடன் அவன் கட்டுண்ட வாழ்வில் இருந்து முக்தி அடைகிறான். வேறு விதமாக கூறினால், இப்பௌதிக உலகில் மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. ஆனால் தனது மரணத்துக்கு பின் ஆன்மீகவானில் அவன் நுழைய முடியும். விருப்பு வெறுப்பு அற்றவனான கடவுளுக்கு தோஷம் கிடையாது. அதுபோலவே விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபடும் போது உயிர்வாளியும் தோஷமற்றவனாக ஆன்மீகவானில் நுழைய தகுதி வாய்ந்தவனாகிறான். இத்தகையோர் ஏற்கனவே முக்தி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். இவர்களது அறிகுறிகள் கீழே விளக்கப்படுகின்றன. இந்த முன்னாடி ஸ்லோகத்துல பண்டிதா சமதர்ஷனா அப்படிங்கிற கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறார் கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்துல. இது ரொம்ப முக்கியம். சில பிரபுபாத் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார், பிறப்பு இறப்பு சக்கரம். எனவே நீங்களும் கேட்டிருப்பீங்க, வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னா பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து யாரு தப்பிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றுவாங்க. அது இல்லைன்னா தோல்வி. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆக்சுவலி இந்த உலகத்தில் பூரா வேற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் கிளியராக சொல்ற பிறப்பு இறப்பு சக்கரம் தப்பிச்சிட்டாங்க. ஸோ சில பிரபுபாத் பல இடத்துல சொல்ற, உண்மையிலே ஒருத்தன் புத்திசாலி அப்படின்னா நான் ஏன் கஷ்டப்படுறேங்கிற கேள்வி கேட்கணும், இங்கேயும் நான் தப்பிக்கணுங்கிறார். ஆனால் இது ஒரு மூத்த பக்தர் ரொம்ப அழகாக ஒரு கிளாஸில் சொல்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயில் கட்டுவாங்க. சம்டைம் ஜெயிலுக்குள்ளே போனால் நீங்கள் ஜெயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும் சிவரெல்லாம். அதுக்கு மேலே கரண்ட்டு கம்மாலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கும் தப்பிக்கூடாது. நல்ல உயரமாக இருக்கும், ஃபுல்லாக காம்பவுண்ட் பெருசாக போடுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் ஜெயில் கட்டுவார், காம்பவுண்டே இருக்காது, இவனும் வெளியே போக மாட்டான். பூமி காம்பவுண்டெல்லாம் இருக்காது, போகவும் மாட்டான். அது கிருஷ்ணா. இது ஒரு ஜெயில், இது ஆக்சுவலி ஜெயில். இந்த உலகமே ஜெயில் கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதை, துக்காலயங்கிறது. ஆனால் கிருஷ்ணர் கட்டின ஜெயிலுக்குன்னா காம்பவுண்டு வால் இருக்காது, ஒன்று இருக்காது, இவன் தப்பிக்கவும் மாட்டான். தப்பிக்கும் நினைக்க மாட்டான். ஏன்னா புத்தி கம்மியாக இருக்கு. இது புரிஞ்சா தான் வெளியே போவாங்க. இங்கே நம்ம கஷ்டப்படுறோம், இது நமக்கு இந்த ஊர் ஆகாது, இந்த உலகமே ஆகாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாகவத்தில் இந்த உலகம் நமக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அதான் மாயை. நம்ம என்ன நினைப்போம்னா எல்லாம் சரியாடு நினச்சிட்டே இருந்து செத்து போயிடும். இப்போ ஒன்றும் சரி ஆகாது, இவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் எல்லாம் சரியாடு ஒன்றும் சரியாகாது. பாகவத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டீரியல்லி சாட்டிஸ்ஃபைடு, அதாவது தமிழ் எப்படி சொல்லலாம், பௌதீகமாக திருப்தியா செத்தவன் ஒருத்தம் கிடையாது. அந்த உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டேன், சொல்லவே சொன்னேன் எல்லாமே முடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. சும்மா சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் பரவாயில்லையே, இந்த ஒர்க்கு முடிச்சிடலாமே அப்படிலாம் தோணும். அப்படிதான் தோணும், எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஸோ பாகவத்தில் எழுதுறாங்க, அது வந்து இது முடிக்காமல் இருக்குன்னா இது முடிக்கணும். நீ பார்க்கலாம், ராமாயணத்தில் தசரதன் அந்த இது இருக்குது. அவருக்கே வந்து ராமர் பட்டாபிஷேகம் பண்ண துடிப்பார், அவன் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி போயிடுவார். ஸோ பௌதீகமா திருப்தியா உடல் விட்டவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாதுங்கிறாங்க. எல்லாருமே இதை நான் விட்டுட்டேன் ஒரு மாதிரி கவலை இருக்கும், அப்படிதான் போவாங்க. ஏன்னா இந்த உலக டிசைன் அப்படி இருக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகம். ஆனால் ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னு உலகம் புரியாது. ஹரே கிருஷ்ணான்னு சாட்சாத் கிருஷ்ணா, கிருஷ்ணரோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த உலகமே புரியும். இல்லைன்னா யோகமாயா சமாபிரத்தா, கிருஷ்ணர் சொல்ற நான் மூடிடுவேன் அப்படிங்கிறார். நம்ம அறிவே மூடிடுவாங்க, புரியாது, ஒன்றும் புரியாது. ஆனால் புரிஞ்சுதான் நினச்சிட்டு இருப்போம். நம்மளாம் நினச்சிருக்கோம், நம்மளாம் அறிவாளி
பர்ஃபெக்டாக எல்லாம் பிளான் பண்ணுறேன், இது நடக்கும் அது நடக்கும் நானாக நினச்சிட்டு இருப்பேன். எல்லாம் எதுவும் ஒழுங்காக நடக்காது. உண்மை ஆக்சுவலி. ஸோ அதனால எல்லா ஆச்சாரியர்னு சொல்கிறாங்க, சில பிரபுபாத் எல்லாரும் சொல்கிறாங்க, பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். இந்த புக்கு பகவத்கீதையில் எப்படி இருக்கோ இது மாதிரி தான் நான் வாங்கணும், என் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது பண்ண அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இது கிருஷ்ணர் சொல்ல, இது செஞ்சு பாரு நீ சுகமாக இருப்பேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரம் எது உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். இந்த தர்மத்தை கடைபிடிச்சின்னா பிரத்யக்ஷமா நீ பார்க்கலாம், சுசுகம் சுகமாவும் இருப்ப அர்ஜுனா சொல்ற. செஞ்சு பார்க்கணும். இது நான் எதுவும் செஞ்சு பார்க்காம அது அப்படி நடக்குமா, இது இப்படி நடக்குமா, இது கேள்வி கேட்கறது புத்திசாலி தானே கிடையாது. கிருஷ்ணர் சொல்ல செஞ்சு பாரு, ரகசியம் தான், செஞ்சு பாருங்கிறார். ஸோ செஞ்சு பார்க்கணும். மேபி உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாமே மங்களாரத்தி டெய்லி நடக்குது. ஜஸ்ட் காலையில் வந்து அந்த 5 மணிக்கு ஆரத்தி இருக்கும், அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த காலங்காத்தால் வந்து பக்தரோட உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தான் அது இருக்கும். அது செய்ய தான் தெரியும். நான் என்னால் அதை சொல்ல முடியாது. அவங்கவுங்க உட்காந்து செய்யணும். அந்த பக்தரோட உட்காந்து சம்சார தாவா பாடுவோம், நரசிம்மர் ஆர்த்தி பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, பாகவதம் படிப்பாங்க. செய்ய தான் தெரியும் எதுவுமே. கிருஷ்ணா சொல்ற சுசுகம் கர்த்தம் அவ்வியம், செய்ய நல்லா இருக்கும் அர்ஜுனா, செஞ்சு பாருங்க. இந்த உலகத்துல எதேதோ நம்புறோம், கிருஷ்ணர் நம்பலாமே. இந்த உலகம் எப்படின்னா பௌதி, இந்த கலியுகம் ஏமாத்திரம் நல்லா நம்புவாங்க. அப்படிதான் இருக்கு இந்த கலியுகம். நல்லா ஏமாத்திரம் அப்படி நம்புவாங்க. ஜென்யூனா இருப்பாங்க. ஜென்யூன் அப்படின்னா நியாயமா இருப்பாங்க. அவங்க நம்பவே மாட்டாங்க. பகவான் எவ்வளவு கருணை உள்ளவர்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஃப்ரீயா கொடுப்பாரு. கலியுகம் எப்படின்னா மக்கள் எதுக்கும் வேலைக்காக அவ்வளவு ரேட்டு வைப்பான். உண்மை ஆக்சுவலி. கிருஷ்ணா நாமா ஜஸ்ட் லைக் ஃப்ரீயா கொடுக்குறாரு. நாமா ஃப்ரீயா கொடுக்குறாரு. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதாவது சொல்லி பணம் ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்க, இதை பண்ண சரியா போயிடும், அதை போய் பண்ணுவாங்க. ஆனா நாமா சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. தான் கலியுகம் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா மந்த புத்தியில புரியாது. ஆனா பகவான் ரொம்ப கருணை உள்ளவர். அற்புதமான விஷயங்கள் ஃப்ரீயா கொடுக்குறாரு. காத்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. காசை பே பண்றோம். காத்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. பூமி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்குறது. நமக்கு தண்ணி எல்லாமே ஃப்ரீ. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செத்துருவோம். கிருஷ்ணா ஃப்ரீயா கொடுக்குறாரு. நீங்கள் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வென்டிலேட்டர் வச்சு காசு வாங்கிக்குவாங்க. இப்படி பாருங்க, வென்டிலேட்டர் வச்சு அது டைம் காசு வாங்கிடுவாங்க. கிருஷ்ணா ஃப்ரீயா கொடுக்குறாரு. அதுதான் கருணை தான். ஸோ இது வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லும்போது தான் புரியும். அதனாலதான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், இவன் சிவபெருமான் சொல்றார், ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி, ஒரே ஒரு மந்திரம் உங்க நாமம் சொல்லணும் அப்படின்னு அவரே சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க. அது சொல்லி பாருங்க, டெய்லி படிங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? பகவான் கருணை உள்ளவங்க. ராத்திரியில கொஞ்ச நேரம் அந்த கரண்ட் யூஸ் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு பில்லு கட்டுறோங்க. காலையிலேருந்து சூரியனோட நம்ம அந்த சன்லைட் எவ்வளோ காசு வருங்க. ஏன் உண்மை, ஒரு நல்ல ரியலைசேஷன் அது. ஆக்சுவலி பகவான் எவ்வளோ கருணை உள்ளவன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. டிஃபிகல்ட், யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் எவ்வளோ கருணை காட்டுறாரு, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் சிவபெருமானாலும் புரிஞ்சுக்க முடியாது. டிஃபிகல்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்றாங்களே பிரபு, அப்படின்னு என்ன இந்த வள்ளலார் இதுல சொல்றாங்களே பிரபு, அது என்ன அர்த்தம்? என்ன அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. பகவான் வந்து ஜோதி வடிவமா இருக்கிறாரு, பெரிய கருணை உடையவர்னு சொல்றாங்க.
ஜோதி வடிவத்துல கடவுளை கும்பிடுறாங்க. அதுவுமே கிருஷ்ணரை தான் நம்ம எப்படி குறிக்கிறோம்? ஜோதி வடிவம் கிருஷ்ணர் தான். ஆனால் அந்த ஜோதிங்கிறது கிருஷ்ணர்லேருந்து தான் வருதுன்னு கிருஷ்ணரே சொல்றார். பகவத்கீதையில் 14th chapter 27வது ஸ்லோகம் 27 பிரம்மனோஹி பிரதிஷ்டாஹம் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அது படிக்கிறீங்களா? சரி, தமிழில் படிங்க. இந்த ஸ்லோகம் படிங்க. இதெல்லாம் வெளியே யாரும் படிக்கிறதுனால யாராவது என்னமோ பேசுறாங்க. பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்யாவ்ய யஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யை காந்திகஸ்ய ச. மொழிபெயர்ப்பு படி. மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமும் ஆன அருள் பிரம்மனின் ஆதாரம் நானே. ஸோ அவர் படிச்சது அந்த நீங்கள் ஜோதிங்கிறீங்களா, அதான் இது கிருஷ்ண ஆதாரம் நானுங்கிறார். ஸோ இது அவங்க வந்து ஜோதி வடிவம்னா பகவானுக்கு உருவமே இல்லைங்கிறாங்க. அது பகவான் அவமானப்படுத்துற மாதிரி. பகவானுக்கு ஒன்று இல்லைன்னு சொன்னா பகவான் அவமானப்படுத்துறான். அவருக்கு ஒன்று இல்லைன்னா அவர் பகவான் கிடையாது. பகவானா எல்லாமே இருக்கணும். அவர் ஜோதி வடிவம் தான், உருவம் கிடையாதுன்னா எனக்கே உருவம் இருக்கு, பன்னிங்கிற அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, கழுதைங்கிற அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, பகவான் இப்படி உருவம் இல்லை. இது தப்பா சொல்லித்தரான். இப்படி சொல்லக்கூடாது. கிருஷ்ண கிளியரா இங்க சொல்ல, பிரம்மனோஹி பிரதிஷ்டாஹம் அகம், எங்கிட்ட இது வருதுன்னு கிருஷ்ணரே சொல்றாரு. இந்த டியூப் லைட்ல தானே வெளிச்சம் வருது. வெளிச்சம் தான் முக்கியம், டியூப் லைட் முக்கியம் இல்லைன்னா பைத்தியக்காரதனமாக இருக்கு. வெளிச்சம் வருதுன்னா டியூப் லைட் அதுலேருந்து தான் வெளிச்சம் வருது. அது முக்கியம்னா வெளிச்சம் தான் முக்கியம்னா அது லாஜிக்கலாகவும் தப்பு. ஸோ பகவான் ஜோதி வடிவத்தில் இருக்கார், இல்லைன்னு கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் பர்சனலாக இருக்கார், அவருக்கு ரூபம் இருக்கு, அவர்லேருந்து தான் ஜோதி வருது. அவர் சொல்றார் 14வது அத்தியாயத்தில் இருக்கு. பிரபுஜி தப்பா நினச்சிக்காதீங்க. பிரபுஜி, இப்போ நம்ம வீட்டில் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைங்க இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணும்போது இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னா அது வந்து ஒரு தப்பாக போயிடும் இல்லைங்களாங்க? அதே மாதிரி இப்போ இது எல்லாமே நான் தான் இது எல்லாம் உருவாக்குறேன், இது மூல காரணமே நான் தான், எல்லாம் ஆதியும் நானே அந்தமும் நானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லைங்களாங்க? இது எல்லாமே நான் தான், இது வந்து கர்வமா அப்படிங்கிற மாதிரி வருமா? இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை வண்டி இருக்குன்னு கேட்குறேன். இந்த வண்டி யாருன்னு நீங்கள் யார் நின்று சொல்லுவீங்க? முழுதான் அதான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வண்டினாலும் உங்கள் வண்டின்னு சொல்கிறீங்க. கிருஷ்ணர் சொல்கிற அவர் தான் எல்லாம் பண்ணுறதுனால அவர் நான் பண்ணுறேங்கிறாரு. இது கருணை எங்களுக்கு, கருணை எங்களுக்கு உண்மைதானே பேசுகிறாரு. கிருஷ்ணா அவர் தான் படைக்கிறார் உண்மையிலே. ஒன்னொன்று அர்ஜுனர் கேள்வி அப்படி இருக்கு. அவர் கேட்குறார் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? சரி, நான் தான் பண்ணுறேன். அதில் கர்வமும் கிடையாது. ஆனால் நாம் சொன்னால் அது கர்வம் இருக்கு. நான் தான் செஞ்சேன்னா கர்வம் இருக்கு. அது எப்படிங்கிறது பகவத்கீதை படிக்கும்போது புரியும். கிருஷ்ணா கிளியராக இந்த உடலே நம்மளுக்கு கிடையாதுங்கிறார். இந்த உடல் இருக்கு இல்லையா, பொதுவாக இந்த உடல் என்னதுன்னு கிருஷ்ணர் சொல்லி உன்னோட கிடையாது. இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு, யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த உடல் இல்லாமல் நான் எந்த வேலையும் பண்ண முடியாது. புத்தி இல்லாமல் எந்த வேலையும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் சொல்ல புத்தி நான் தான் தரேங்கிறார். மனசு இல்லாமல் நம்மளால் வேலை பண்ண முடியாது. அந்த கிருஷ்ணர் சொல்ல மனசு நான் தான் தரேங்கிறார். புலன்கள் இல்லாமல் வேலை பண்ண முடியாது. புலன்கள் கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. அப்போ இங்கே நான் செஞ்சேன்னு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? சரி, வேறு மாதிரி பார்ப்போம். நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறோம். சரி, தப்பு நடந்துருச்சுன்னா நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்களா? போய் பாரு, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க.
தப்பு நடந்தால் அடுத்தும் தகுந்த நாள் பண்ணுவோம். பாசிட்டிவ் வந்தால் நான் பண்ணுவேன். கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லாம் நீ தான் பண்ண நினச்சின்னா அப்போ எல்லா கர்மம் நீ எடுத்து போகுது. அது இன்னும் டேஞ்சரஸ். எல்லா பொறுப்பும் நான் எடுத்தேன், நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ கேள்வி இருக்கு. அர்ஜுனர் கேட்குறார், நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்ய வர்றீங்க? அப்போ அவர் சொல்கிறார், நான் தான் காலம், நான் இதெல்லாம் பண்ணுறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது கர்வத்தில் வராது. அது கர்வத்தில் வராது. நாம் சொல்லும்போது கர்வத்தில் தான் வரும். அது பகவான் அவங்களுக்கு தான் நடக்குது. அவருக்கு கர்வம் கிடையாது. கிருஷ்ணா கர்வமே கிடையாது. இல்லை சொல்லி காமிக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுக்காக கேட்குறாங்க. சொல்லி காட்டுறதுன்னா புரியல. செஞ்சுட்டு சொல்லி காமிக்கிறிய அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்க. அவரு சொல்லல, அர்ஜுனர் கேட்குறாரு. கிருஷ்ணர் அர்ஜுனர் கேட்குறாரு, நீ எப்படி உலகத்தில் எல்லா இடத்துலையும் நான் பார்க்கணும் கேட்குறாருன்னு சொல்கிறார். ஒரு 100 ஏக்கர் சொத்து இருக்குன்னு வைங்க, நீ யாருக்கும் சொல்லாமல் இருக்கலாம். பட் சம்டைம் கவர்மெண்ட் வந்து கேட்கும்போது சொல்லித்தானே ஆகணும். ஆனால் எனக்கு 100 ஏக்கர், அது கர்வத்தில் எப்படி வரும்? எனக்கு இருக்குது நான் சொல்கிறேன். கொஸ்டின்கான ஆன்சர். அது கர்வமாக வராது. எனக்கு 100 ஏக்கர் சொத்து இருக்குது, 100 ஏக்கர்னு சொல்கிறேன், அது கர்வத்தில் வராது. ஸோ கிருஷ்ணர் அந்த கேள்வி கேட்குறாரு, அர்ஜுனா நீங்கள் எல்லா இடத்துல இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க நான் பார்க்கணும். அப்போ அவர் காட்டுற வச்சு பார்த்துக்கணும். ஸோ கிருஷ்ணா சொல்கிறது கர்வம் கிடையாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. எஸ், நான் தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி பல பேர் கேட்டிருக்காங்க, அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா கேள்வி அப்படி இருக்கு. கேள்வி கேட்குற சொல்கிறார், எஸ் நீங்கள் எவ்வளோ சொத்து இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, அதெல்லாம் சொல்கிற கர்வம் கிடையாது. விரிவுரையில் என்னென்ன கடவுளுக்கு விருப்பெருப்பு அற்றவரான கடவுளுக்கு தோஷம் கிடையாது. அதுபோல விருப்பு வெறுப்பிலிருந்து இருந்து விடுபடும் பொழுது உயிர்வாழி தோஷமற்றவனாகி ஆன்மீக வாழ்வில் நுழைய தகுதி வாய்ந்தவன் ஆகிறான். எஸ், அதான் கிருஷ்ணா இது 18ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார். 18ல் 54 பாருங்க. பிரம்மபூத பிரசன்னாத்மா 54 பிரம்மபூத பிரசன்னாத்மா தமிழ் படிங்க. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரமனை உணர்ந்த இன்பம் நிறைந்தவனாகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்வாழியிடமும் அவன் சமநோக்கு கொள்கின்றான். அத்தகைய நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். ஸோ பகவானுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு கிடையாதோ பக்தன் அது மாதிரி ஆயிடுவான். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோஷிதி நிகாம்ஷதி சமஹ சர்வேஷு பூதேஷு. சமஹ எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ணெல்லாம் சமமாக பார்ப்பாரோ பக்தன் அது மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதனால இந்த 2 பேரும் ஒன்றாயிட முடியாது. பட் அதே மாதிரி இன்னும் இருப்பாங்க. அங்கே தான் பக்தியே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற நம்ம ஸ்லோகாத்தரணும். பக்தி லபத்தே பராம, அங்கே தான் பக்தியே ஸ்டார்ட் ஆகுங்கிற. ஸோ பகவானுக்கு குணங்கள் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் அது வெளி வராது. ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது வெளி வரும். நாம் எல்லாத்தையும் சமமாக பார்ப்போம். அந்த நசோஷதி நகாம்ஷதி தமிழில் வந்து அவங்க என்ன வேர்டு, அது கவலைப்பட மாட்டாங்க, அது வேணும்னு நினைக்க மாட்டாங்க. தமிழ் படிச்சிங்க டிரான்ஸ்லேஷன். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. இந்த ரெண்டும் அவ்வளோ சீக்கிரம் குணங்கள் வராது. இது பெரிய ஃப்ரீடம். இந்த 2 குணங்கள் வருங்கிறார் கிருஷ்ணா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிருஷ்ணர் சார் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த 2 குணங்கள் வரும். பொதுவாக நான் இந்த உலகத்தில் எல்லாரும் பாருங்க கவலைப்படுவாங்க, இல்லை இது கிடைக்கலையே ஒரு ஏக்கம். இந்த 2 இருந்துகிட்டே தான் இருக்கு. கிருஷ்ணா சொல்ல இந்த 2மே இருக்காது. ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா பகவான் அந்த குணம் இருக்கு, நமக்கு அந்த குணங்கள் இருக்கு.
ஆனால் வெளி வரல. வெளி வர்றதுக்கு தான் இது ப்ராக்டிஸ் பண்ணும் நாம பக்தி. ஸோ வேற ஏதாவது இருக்குங்களா? வேறு ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது வேறு கேள்வி ஏதாவது? ஸோ நாளானிக்கு கௌர பூர்ணிமா ரொம்ப முக்கியமான நாள். யாரும் மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா பகவான் வந்து கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இன்னொரு அவதாரமெல்லாம் கிடையாது. ராமா நரசிம்மான அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் கிடையாது. அப்படியே கிருஷ்ணரே அப்படி வர்றார். அது வெறும் கிருஷ்ணாவே ராதா கிருஷ்ணா, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ராதா கிருஷ்ணா சேர்ந்து வர்றது தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ யாரும் மிஸ் பண்ண வேணாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. இது உண்மை. யாரெல்லாம் அந்த அன்னைக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேட்குறாங்களோ, பிரசாதம் எடுக்கிறாங்க, ஆரத்தி பார்க்குறாங்க, அபிஷேகம் பார்க்குறாங்க, உண்மையிலே நல்லது நடக்கும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ யாரும் மிஸ் பண்ணுவானா. ஃப்ரைடே ஈவினிங் தான், எல்லாரும் வாங்க. हरे कृष्ण। ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय। श्री प्रभुपाद की जय।